Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to see a topic which is relevant for the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so the topic was Swamitva scheme. Okay, it's a scheme for the land management. Okay, so let's see why what's the news and talk about that. Okay, so the news was the Union Ministry Panchayat Raj announced on Wednesday, 25th of December, that rural residential properties worth 1.3 lakh crore would have now been monetized for credit access under the Swamitva scheme. The Swamitva scheme uses drones for property survey, boosting financial inclusion. Okay, they are using the latest technology to measure the land management. Okay, so they can accurately manage the land areas. So let's see about the first topic. It was launched by the Honorable Prime Minister on National Panchayat Raj Day, April 24, 2020. ஓகேவா, ஸோ அது லான்ச் பண்ண டேட்டு நம்மளுக்கு வந்து முக்கியம். நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறப்ப ஏப்ரல் 24 தான் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஓகே, ஸோ அந்த டேட்ல தான் ஒன் பண்ணுறாங்கன்னா இந்த Swamitva ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இட் எய்ம்ஸ் டு டிரைவ் த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரூரல் இந்தியா பை ப்ரொவைடிங் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இன் த வில்லேஜஸ் அபைடி ஏரியாஸ் வித் த ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக மோஸ்ட்லி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பர்டிகுலரா பாக்குறப்ப இந்த வில்லேஜ் அபாடி ஏரியாஸ், இந்த வில்லேஜ் அபாடி ஏரியாஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு ஃபார்மர் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து சில லேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த லேண்டுக்குள்ள வந்து அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியா ரெசிடென்சியல் ஏரியா, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ஏரியா அண்ட் தென் இந்த வெல் இருக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்ததான் என்னன்னா வில்லேஜ் அபைடி ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வில்லேஜ் அபைடி ஏரியாஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் வந்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அதை வந்து சீக்கிரமா அவங்களால மானிட்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு பண தேவை இருக்குன்னா அந்த லேண்ட் ரெக்கார்டை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு பேங்க்லயோ இல்லைன்னா பிரைவேட்டாவோ லோன் வந்து அவங்களால வாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நியூஸ் வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த Swamitva ஸ்கீம் வந்து பிரைமரியா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த Swamitva அப்படிங்கிற நம்மளுக்கு அப்ரிவேஷன் பார்க்குறப்பே தெரியும். சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்ட் டெக்னாலஜி இன் த வில்லேஜ் ஏரியாஸ். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ண போறாங்கன்னா வில்லேஜஸ் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஏரியா வந்து சர்வே பண்ண போறாங்க வித் த இம்ப்ரோவைஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இம்ப்ரோவைஸ் டெக்னாலஜியில் பாக்குறப்ப நமக்கு நியூஸ்ல பார்த்தாலே தெரியும் ட்ரோன் யூஸ் பண்றாங்க. ஓகே, ட்ரோன் அதுக்கப்புறம் GIS இதெல்லாமே யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா அந்த லேண்டை வந்து சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்க போறாங்க, ப்ராப்பர்ட்டி கார்டு. ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி கார்டுல என்ன இருக்குன்னு பாக்குறப்ப அவங்களை பத்தின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். சரியா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இஸ் த நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம். ஓகே, ஸ்கீம் வந்து கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட நோடல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நியூஸ் அவங்களுக்கு வரதும் சரி, இல்லை நீங்க ஏதாச்சும் படிக்கிறப்பையும் சரி, ஒரு ஸ்கீம் வந்து படிக்கிறீங்கன்னா அவரோட நோடல் மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இந்த பர்டிகுலர் Swamitva ஸ்கீமோட நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஓகே, இட் யூசஸ் அட்வான்ஸ்டு ட்ரோன் அண்ட் GIS. ஓகேவா, ஸோ ட்ரோன் அண்ட் GIS டெக்னாலஜி ஃபார் த லேண்ட் டிமார்கேஷன் அண்ட் ஃபாஸ்டர் ப்ராப்பர்ட்டி மானிட்டைசேஷன். பிகாஸ் ட்ரோன் வந்து யூஸ் பண்றப்ப முன்னால ஒரு வந்து லேண்ட் வந்து சர்வே பண்றாங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு சர்வேயர் வந்து இருப்பாங்க. அந்த சர்வேயர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேப்பையோ இல்லைன்னா அந்த GIS அந்த GPS இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்கிங்லேயே போயிட்டு தான் இல்லைன்னா ஒரு வெஹிக்கிள் வச்சு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வே வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்றதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரோன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ட்ரோன் ஃபிக்ஸ் வித் GIS. ஓகே, ட்ரோன்லேயே வந்து GIS வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த லேண்ட் வந்து எவ்வளவு கவர் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து டிமார்க்கெட் வந்து பண்றதுதான் இந்த Swamitva ஸ்கீமோட முக்கியமான எய்மா வந்து இருக்குது. ஓகேவா, ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் ஆர் சீம்லெஸ்லி accessible to the beneficiaries through the DigiLocker app. ஓகேவா, ஸோ பாக்குறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோட நேம். ஓகேவா, ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டியோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல இந்த ஏரியால வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி லொகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் யூசேஜ் வந்து எவ்வளவு இருக்கு. ஓகேவா, ஸோ பர்டிகுலர் வந்து ஒரு 100 ஏக்கர் லேண்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது 70 ஏக்கர் என்ன பண்றாங்கன்னா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, 30 ஏக்கர்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டீட்டெயிலுமே என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அது போக அந்த லேண்டோட ஹிஸ்டரி என்ன, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ரீ ஓனர் வந்து இருந்திருக்காங்களா, அந்த மாதிரி எல்லா விதமான டீடைல்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி கார்டுல வந்து இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி கார்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்களோட இந்த DigiLocker ஆப் மூலியமா என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து பிரிண்ட் அவுட்டோ இல்லைன்னா டவுன்லோட பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இது ஒரு யூஸ் மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்ஜெக்டிவ் சொல்லி பாக்குறப்ப எதுக்காக இந்த Swamitva ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, டு பிரிங் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் in rural India by enabling them to use their property as their
ஃபினான்சியல் அசெட். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு ஃபார்மர் வந்து இருக்கிறாரு. ஓகே, அந்த ஃபார்மருக்கு என்ன பண்ணா மணி வந்து தேவைப்படுது, அவங்க வந்து லோன் தான் தேவை. அந்த லோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அசெட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அசெட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி கார்டை வந்து கொடுத்து அவங்க வந்து ஒரு அசெட்டா யூஸ் பண்ணி அவங்களால லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான யூஸ் வந்து இதுல வந்து இருக்குது. ஓகே, ஸோ கிரியேஷன் ஆஃப் அக்யூரேட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் த ரூரல் பிளானிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றப்ப ரூரல் பிளானிங் பண்றப்ப ரூரல் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வருது. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு பர்சனோட ஒரு லேண்ட் வந்து கொஞ்சம் தேவைப்படுது கவர்மெண்ட் வந்து. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இந்த ஏரியாலாம் வந்து யூஸ் பண்ணாம இருக்குது, இதை நம்ம கேட்டா நம்மளுக்கு வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, அந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் அந்த டேட்டா எல்லாமே. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஓகே, ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, விச் வுட் அக்யூர் டு த ஜிபி, அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டைரக்ட்லி இன் த ஸ்டேட் where it is devolved or else add to the state exchequer. ஓகே, ஸோ டைரக்டா அது என்ன பண்ணலாம்னா அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ளூட் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா அது கவர்மெண்டோட அந்த எக்ஸெக்யூர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்னன்னா அந்த கருவூலம். ஓகே, ஸோ அந்த கவர்மெண்டோட கஜானால வந்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான முயற்சியுமே அவங்களால எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ முக்கியமான என்ன டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் இதோட எய்ம். கிரியேஷன் ஆஃப் சர்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஜிஐஎஸ் மேப் தட் கேன் பி லெவரேஜ்டு பை எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் தி யூஸ். ஓகேவா, ஸோ இதை ட்ரோன் வச்சு யூஸ் பண்றதுனால ஜிஐஎஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா லேண்ட் வந்து டிமார்க்கெட் பண்றாங்க. டிமார்க்கெட் பண்ண லேண்ட் என்ன பண்ணாங்கன்னா வில்லேஜ் வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மேப்பிங் போடுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த வில்லேஜ் வந்து பாக்குறப்ப ஒரு ஓவராலா ஒரு வில்லேஜ் வந்து ஓவராலா கவர் பண்ணி இந்த வந்து ஒரு பர்சனுக்கு இந்த ஏரியா வந்து இன்னொரு பர்சனுக்கு அப்படி மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இவங்களால மேப்பிங் பண்ண முடியும். ஸோ மேப்பிங் மாதிரி பண்றப்ப ஒரு கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்ட போறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூசேஜ் வந்து இதுல கிடைக்குது. டு சப்போர்ட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எ பெட்டர் குவாலிட்டி கிராம் பஞ்சாயத் டெவலப்மெண்ட் பிளான் பை மார்க்கிங் யூஸ் ஆஃப் ஜிஎஸ் மேப். ஸோ ஓகேவா, ஸோ இந்த கிராம் பஞ்சாயத் டெவலப்மெண்ட் பிளானுக்காகவும் என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் மேப் வந்து அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற யூசேஜ் இருக்குது. டு ரெடியூஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் லீகல் கேசஸ். பிகாஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேப் வந்து ரெடி பண்றதுனால ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு இல்லைன்னா ஒரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் வந்து வருதுன்னா அந்த டைம்ல கரெக்டா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கார்டை வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ரோன் மூலியமா எடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் மூலியமா அவங்க வந்து மேப்பிங் பண்ணதுனால அது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஒரு இன்ச் இல்லைன்னா ஒரு மீட்டர் கூட நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டும். ஓகேவா, டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் வந்து வருதுன்னா அவங்க வந்து கரெக்டா டீல் பண்ணிக்க முடியும் இந்த பர்டிகுலர் மேப் இல்லைன்னா இந்த சமீப ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ். ஓகே, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இந்த சமீப ஸ்கீம் வச்சு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். புரிஞ்ச ஆன்சர் பண்ண கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Consider the following statement regarding the Samhita scheme. The aim of this scheme is to update rural land records, providing a record of rights, villages, household, and the issue property cards. Okay, second, Samhita is a central scheme of the Ministry of Panchayat Raj and Rural Development. This scheme is to be implemented across the country in a phased manner over a period of 6 years, 2020 to 2026 வரைக்கும். ஓகேவா, ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னவோ 4 ஆப்ஷன்ல வந்து சூஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, ஸோ பர்டிகுலர் ஸ்கீம் சமித்வா ஸ்கீம் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க சொல்லி நம்ம பிலிம்ஸ் ராண்டப்ல வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து லேண்ட் டிமார்கேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரோன் அண்ட் ஜிஎஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி பண்றாங்க. ஓகேவா, ஸோ அது மூலியமா ஒரு மேப்பிங் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த மேப்பிங் வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணா ஒரு ஃபார்மர் வந்து லோன் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து அசட்டா வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அந்த மானிட்டைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ரெண்டு சைடுக்கு வந்து யூசேஜ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் சமித்வா ஸ்கீம். ஓகே, ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகேவா, ஸோ see you in the next video and bye from Ganesh IAS Academy. Thank you.